யா பரிமளா என்கோ ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம். படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு மார்க்கெட்டில் ஃபுல்லாக ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஸோ ஐ ரியலி விஷ் எவ்ரி ஒன் ஆல் தி பெஸ்ட். இப்போ கண்டென்ட் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு, அந்த வகையிலையும் இதுவும் ஜெயிக்குங்கிறது நான் நம்புகிறேன். ஐ விஷ் தெம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நல்ல நேரத்தில் நாம் அனைவரும் இங்கு மகிழ்ச்சியாக கூடியிருப்பதற்கு காரணகர்த்தாவாக விளங்கும் இறைவனுக்கு முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பரிமளா & கோ என்ற தம்பி பாண்டியராஜ் இயக்கும், தம்பி ஜெயராமனும் ஊர்வசியும் கலக்கும் இந்த படத்தின் விழாவில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். வணக்கம். பரிமளா & கோ டைரக்டர்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லோரும் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, எல்லோரும் சகபாடிகள்னு சொன்னோம். ஸோ எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய படங்கள் நடித்தவங்க. பாண்டியராஜ் இந்த படமும் ரொம்ப நல்லா சிறப்பாக செஞ்சுருப்பான்னு நினைக்கிறேன். அதனால் ஊர்வசி, ஜெயராம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லோரும் நல்லா பண்ணியிருப்பாங்க. படம் பார்க்கணுன்னு எனக்கு எப்போவே ஆர்வமாக இருக்குது. படத்தில் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். போகிறது மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பரிமளா & கோ படத்தோட ஆடியோ லான்ச்சு, பாடல் வெளியீட்டு விழா. ஸோ இந்த விழாவிற்கு என்னை அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. இன்றைய கதாநாயகன் பாக்ஸ் இசையமைப்பாளருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்டு பரிமளா டீம் அனைத்து பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. படம் அதில் முக்கியமான ஒரு மெயின் கேரக்டர், ஃபுல் லெங்த் கேரக்டர். அதுவும் பாண்டியராஜ் சார் மாதிரி ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொரு படமும் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்டாக அப்படி எடுக்கக்கூடன்னு ஒரு டைரக்டரை கூட ஒர்க் பண்ண முடியுமாங்கிறத ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தது. அவர் என்னை கூப்பிட்ட போது நான் நினச்சேன் இது ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டருக்காக கூப்பிட்றாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் கூப்பிட்டு இந்த படத்தில் கதாநாயகன் நீங்கள் தான், உங்களுக்கு பேர் ஊர்வசி தான், இதுதான் ஸ்டோரி சொன்னபோது அந்த டைம்லேருந்து அந்த த்ரில் அப்படியே இருந்துகிட்ருக்கு. அது டோட்டல் ஷூட்டிங் டைமில் அண்ட் எடிட்டிங், டப்பிங், அந்த டோட்டல் டைமிலேருந்து இப்போ நாங்கள் இந்த படத்துக்காக இந்த ப்ரமோஷன், பப்ளிசிட்டி, இந்த டைமில் எல்லாமே அந்த த்ரில் அப்படியே இருந்துகிட்ருக்கு. 28th படம் ரிலீஸ். ஸோ ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட். ரொம்ப சந்தோஷம். டோட்டல் இந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சதில்லை. எக்ஸ்பெஷலி ஹேவ் டு தேங்க் லைக்கா சுபஸ்கரன் சார். இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் எடுக்கிற சாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்காக உள்ளே வந்ததே ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தமிழ் குமரன் சார். ப்ரொடக்ஷன் சைடில் எந்த இது இல்லாமல் அப்படியே எங்களை அப்படியே தூக்கி மேலே வச்சு அப்படியே பார்த்துட்டதுக்கு தேங்க்யூ சார். அண்ட் பாண்டியராஜ் சார்ட்ட நான் எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னு தெரியாது, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் ஆல் மை co-artists including ஊர்வசி மேம், சஞ்சனா, அனந்திகா, யோகி பாபு சார், Santi Master, Mishkin sir, and all other artists and technicians like our cameraman George sir, our editor Pradeep sir, music Fox sir, and all the other technicians. It is chinna work pannavanga kuda. So thank you once again. And 28th release. So உங்கள் கையில் தான் சக்ஸஸ் த்ரூ ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. ஸோ எல்லாருமே ஃபஸ்ட்டு டே படம் பார்த்து சொல்லுங்கள் உங்கள் வேல்யூவல் ரிப்போர்ட். June 1 ஸ்கூல் ரீஓப்பனிங், 4th 5th. அப்போது புது இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபுல் ஃபேமிலியாக அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லோரும் கூட உட்காந்து சிரிச்சிட்டு ஒரு படம் பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போங்க. ஓகே, பாய், தேங்க்யூ, பாய். தமிழில் எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் லியோ அதுக்கப்புறம் படமாக இதுதான் அடுத்தது வருது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது
இந்த ஆடியோ லான்ச்சு செம்ம. இந்த படம் வந்து செம்ம ஃபன்னாக செம்ம சக்ஸஸாக சூப்பராக வந்திருக்கு. அதனால் வந்துட்டு எல்லாம் படத்தை பாருங்கள். 28th ரிலீஸ் ஆகுது. அதனால் ஃபுல்லாக செம்ம ஹாப்பியாக செம்ம ஃபன்னாக ஃபேமிலியோடு எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். செம்ம ஹாப்பியாக இருக்கும். எனக்கு இது பேசுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது மைண்டில். எங்கள் இயக்குனரோட படம், அவரோட அசிஸ்டன்ட் நான். கதை தெரியும், ரொம்ப நல்ல கதை. ரொம்ப நாளாக ஒரு பெரிய வெற்றி படத்துக்கு அப்புறம் இந்த கதையை சூஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த கதையில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அவருக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன் அந்த படம் பார்க்குறதுக்காக. தேங்க்யூ. பாட்டு ஆடிஷனுக்கு வந்த மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர். பரிமளா அண்ட் கோ ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். பாண்டியராஜ் சாரோட படங்களோட மிகப்பெரிய ஃபேன் நான். ஸோ எல்லா படமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர்ஸில் மெயினாக எல்லாமே ஃபேமிலிஸை கவர் பண்ணுற மாதிரி பியூட்டிஃபுல்லான எமோஷன்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி படங்கள் எடுப்பார். ஸோ அதே மாதிரி அது இல்லாமல் எல்லாருமே ஆர்டிஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்து கற்றுக்க வேண்டிய நடிகர்கள் எல்லாரும் அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் இந்த படத்தோட சின்ன ப்ரோமோ தான். நான் அது ஆக்சுவலாக ரிலீஸ்க்கு முன்னாடியே பார்த்தேன். எனக்கு சுஷாந்த் பிரதர் காமிச்சார். அப்போ பார்த்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ஒரு மாதிரி பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. கண்டிப்பாக படம் ரொம்ப நல்லாயிருக்கும். போய் ஆடியோ லான்ச்சை அட்டன் பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் டவுட்டே இல்லை. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டாக தான் தெரியுது. கண்டிப்பாக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். வணக்கம். கேமரன் சுகுமார். இந்த படத்துக்கு இல்லை, இதுக்கு முன்னாடி பண்ண தலைவன் தலைவிக்கு எனக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டதுக்கு மிக்க நன்றி. பாண்டியராஜ் சாருக்கு சத்தமாக ஓகே. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரிமளா அண்ட் கோ ஆடியோ லான்ச்சுக்கு வந்தது. பாண்டியராஜை பற்றி சார் சொல்லணும்னா மச்சி. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பின்னா பாண்டியராஜ் சாரை நம்பி நீங்கள் வந்து எதுனா பண்ணலாம். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏவிஎம் ஒரு 30-50 வருஷத்துக்கு முன்னாடி ஏவிஎம் ஸ்டுடியோவில் வேலைக்கு போனால் அடுப்பில் வந்து சுடுதண்ணி வச்சுட்டு சமைக்க வச்சுட்டு அந்த ஏவிஎம் போனால் நிச்சயமாக தான் வேலை கிடைச்சி சாப்பாடு கிடைக்கும், சம்பளம் கொடுத்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரி தான் பாண்டியராஜ் சாரை பற்றி அவர்கிட்ட ஒரு படத்துக்கு போனால் நிச்சயமாக அந்த பிடிச்சிருக்கு லாபத்தோடு ஈட்டு தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக இருக்கும். அந்த மாதிரி தான் அவரோட எல்லா படங்களும் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படமும் நல்ல சக்ஸஸாக வரணும் அவரை வேண்டிக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. தமிழ் குமரன் சார், ஜெயராம் சார், ஊர்வசி மேம், என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போதே இது மிகப்பெரிய வெற்றி அடையும் தெரியுது. பாண்டியராஜ் சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பரிமளா அண்ட் கோ படத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்கனவே உருவாகிருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த படத்தினுடைய படைப்பாளி பாண்டியராஜ் அப்படின்னு சொல்லுவேன். குடும்ப படங்களை இயக்கிறதுல வந்து அவர் வல்லவர். இந்த வெளியிலேருந்து பார்த்தது மட்டும் இல்லை, உள்ளேருந்தே பார்த்தவன் நான். அவருடைய இயக்கத்திலேயே ஒரு படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்போ வந்து எந்த அளவுக்கு திட்டமிட்டு பணியாற்றக்கூடிய ஒரு இயக்குனராக அவர் இருக்கார் அப்படின்றத தெரிந்து கொண்டேன் நான். இன்றைக்கு தமிழ் சினிமாவில் வந்து எப்படிப்பட்ட படங்களுக்கு கூடுதலான வரவேற்பு கிடைக்கிது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இது போன்ற குடும்ப படங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட் படங்களுக்கு தான் கொஞ்சம் நல்ல வரவேற்பு இருக்குது. அதீத வன்முறை காட்சிகளை உட்படுத்தப்பட்ட படங்களை பார்த்து கொஞ்சம் மக்களே டயர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கு பல கருப்பு உட்பட பல திரைப்படங்களுடைய வெற்றி அதைத்தான் நமக்கு எடுத்து சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை இந்த படம் கொடுக்கும் அப்படின்னு நிச்சயமாக நம்புகிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பரிமளா அண்ட் கோ இன்னைக்கு இசை வெளியீடு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே இடத்துல தான் தலைவன் தலைவிக்கும் உங்கள் எல்லாரையும் சந்தித்தேன். இப்போ பரிமளா அண்ட் கோவாக சந்திக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு நல்ல த்ரில்லர் படம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் எழுதின ஒரு ஸ்கிரிப்ட் இது. அது வந்து ரொம்ப நாளாகவே அதை நான் படமாக பண்ணணும் அப்படின்னு நினச்ச ஒரு ஸ்கிரிப்டு. தலைவன் தலைக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு பெரிய ஹீரோக்களை படம் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் எனக்கு இதை பண்ணிட்டு தான் அடுத்த இதுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது இன்றைக்கி நிறைவேறி இந்த இடத்துல வந்து இன்னும் பேசுகிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
ஜெயராம் சார், ஊர்வசி அம்மா, இவங்க தான் மெயினு. அது இல்லாமல் மிஸ்கின் சார், சாண்டி மாஸ்டர், யோகி பாபு, எல்லாமே இதில் வந்து யார் பரிமளா யார் அப்படிங்கிறதே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் படத்தில். அதே மாதிரி இதில் வந்து ஜெயராம் சார் ஒரு இடத்துல ஹீரோவாக இருப்பாங்க, ஊர்வசி அம்மா இன்னொரு இடத்துல ஹீரோவாக இருப்பாங்க, மிஸ்கின் சார் ஒரு இடத்துல ஹீரோவாக இருப்பாங்க, சாண்டி மாஸ்டர் வந்து இன்னொரு இடத்துல ஹீரோவாக மாறுவார். இது ஒரு த்ரில்லருக்குள்ளே ஒரு டார்க் காமெடி மூடில் அந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி உள்ள ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு வேறு விதமான ஒரு தேட்டர் மூடு தேவைப்படுது. தேட்டரில் வந்து நல்லா ரசித்து சிரித்து கைதட்டி பார்க்குறதுக்கான மூமெண்ட்ஸோட படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்த மூடில் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். டீமாகவே இதை வந்து ஒரு குயிக்காக நாங்கள் எடுத்திருக்கோம். இதில் வந்து முக்கியமாக ஃபாக்ஷன் அப்படிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டரை வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த சவுண்டு வந்து இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமாக புதுசாக தேவைப்பட்டது. அது அவங்க 2 பேரும் ரொம்ப அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சார்ஜுக்கு கேமராமேன், அவரோட ரொம்ப நாளாக ராஜாராணி தெரி படம் பார்த்ததுலேருந்தே அவரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அது வந்து இந்த படத்தில் எனக்கு வந்து அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. செம குவாலிட்டியான ஒரு நல்ல ஒரு கேமராமேன். அதே மாதிரி இதில் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அது படம் பார்க்கும்போது தெரியும், ஒவ்வொரு கேரக்டரையும் ரிவீல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ஃபேமிலியோட தேட்டருக்கு வந்து ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு சந்தோஷமாக வந்துட்டு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு படம் பார்த்தோம், நல்லா சிரித்து பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு படத்தை இந்த படம் கண்டிப்பான ஒரு குவாலிட்டியான படமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இது வரைக்கும் டப்பிங் நடக்கிற இடத்துலையா இருக்கட்டும், மிக்சிங் நடக்கிற இடத்துலையா இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் அந்த படத்தை பார்க்குறாங்களோ, ஒரு பிஸ்னஸ்க்காக போட்டு காமிக்கிற இடமா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே அதை கண்கூட அவங்க சிரித்து ரசிக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி மக்களும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த கண்டிப்பாக ஒரு தியேட்டரில் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய என்னுடைய எல்லா படங்களும் உங்களுக்கு எப்படி பசங்களாகட்டும், கடைக்குட்டி சிங்கமாகட்டும், நம்ம வீட்டு பிள்ளையாக இருக்கட்டும், தலைவன் தலைவியாக இருக்கட்டும், கேடி பிளாக் கில்லாடியாக இருக்கட்டும், அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக பரிமளா அண்ட் கோவும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பிடிச்ச ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இதில் ஒரு நல்ல சோசியல் இஷ்யூவும் சொல்லியிருக்கோம், அதுவும் உங்களுக்கு நிறைய கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக வாங்க தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ, நன்றி. திரும்ப உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. ஓகே.